கிட்ட சொன்னா ஆமா சாமி பார்வதி ஒருத்தி இருக்கான் மாட்டம் கேட்ட பார்வதி ஆமா பார்வதி நம்ம ஆட்டம் சொன்ன உடனே பார்வதி என்ன சாமி அந்த மாரியம்மா என்கிட்ட பழப்பு நேத்து முத்து வரம் கேட்டா ஆமா பார்வதி நான் மாரியம்மாளுக்கு முத்து வரத்தை கொடுத்துட்டு ஆமடியா ஏ பார்வதி என்ன சாமி முத்த வாங்கி அவையாள வாட்டிட்ட அளவாத வெத்தி சண்டாளி ஏ பார்வதி என்ன சாமி எனக்கு காய்ச்சல் தாடிக்கேதா காட்டில படுக்க போடு எனக்கு மேலோ வலிக்குதம்மா மனைவி பார்வதியே மெத்தையில படுக்க போடு எனக்கு தலையெல்லாம் வலிக்குதம்மா மனைவி பார்வதியே தளவாணி எடுத்து போடு ஆண்ட வேணும் பகவானுக்கு உச்சியில போட்ட மூத்து உச்சி மேல ஆயிடுச்சு கட்டத்தில போட்ட மூத்து மால வாழ ஆயிடுச்சு தக்காளி பழம் போல ஆண்ட வேணும் பகவானுக்கு சலன முத்திய போட்டிருக்கு தியாகத்தை மூத்துதானே திரள வாழ போட்டிருக்கு அறையதில போட்ட மூத்து அறையாப்பு போடிருக்கு மாறதில போட்ட முத்து அவருக்கு மாதுளங்கா போடிருக்கு பாதத்தில போட்ட மூத்து பாத சக்கரம் போலாயிடுச்சு வாய் வேட முடியலை வாய் வேட முடியலை அந்த வாச்சதோர் பகவானுக்கு வாய் பேச முடியலையே வாய் பேச முடியலையே வாய் திறந்த பகவானுக்கு ஆண்டவனாய பகவானுக்கு ஆமசாமி ஒரள முடியல விரல முடியல ஆளாட்டு பாடுதாரு தாளாட்டு போடுதாரு அரையதில வாட்ட மொத்த அரையும்பல ஆயிட்டது ஆமசாமி தொடையதில வாட்ட முத்து தொடையும் பிள்ளை ஆயிட்டது பகவானு தண்ணி தேவிக்கு கேட்க முடியல ஆமராசா பகவ கைய ஒணியதுக்கா பாக்காரு ஆமசாமி முத்துக்கு அழல ஓட ஓட்டுறேக்கு பகவானுக்கு ஐய இடுப்பவனே எதிர்க்காரே இடுப்பவனே எந்திரிக்காரே பகவானுக்கு இனிமிச்சாங்க அவளை முத்து போட்டிருக்கு ஆமராசா பாத்தியலா சரி உலகத்தை அரசாண்ட பகவானுக்கு இந்த கதினா ஆமசாமி நம்மள கதி சரி இன்னைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா நம்ம ஆளுக்கு நல்ல இந்த கதையை கேட்கணும் எப்படி எந்த கோயில திருவிழாக்கு ஒரு விவகார உள்ளம் பண்ணிடலாம் பண்ணலாம் ஐயனார் விழா கருப்பசாமி விழா சொடல கோயில ஆமராசா பெருமாள் விழா சரி ஒரு திருவிழாக்கு ஒரு விவகார உள்ளம் பண்ணிடலாம் ஆமசாமி ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அம்மன் திருநாளைக்கு விவகாரத்தை பண்ணிட்டோம் சரி மறு வருஷம் அந்த சோதனையை காட்டுவான் கட்டாயம் உண்டு எல்லாருக்கும் இறக்க குணம் உண்டு ஆமராசா மாரிய மகாளியம்மனுக்கு அரக்க குணம் படிச்சவா சரி இன்னைக்கு ஆராய்ச்சி பாருங்க என்ன சாமி இந்த அம்மன் திருநாளைக்கு விவகாரம் பண்ணும் குடும்பம் எப்படி நல்லா இருந்திருக்கா கிடையாது சாமி இந்த வருஷம் விவகாரம் பண்ணுதானா சரி மறு வருஷம் ஊர காளிவன புறம்னு அர்த்தம் ஆமராசா ஊர காளி வண்ணாலியா சரி உட்கார நேக்கல உட்கார வச்சிருவா ஆமா சாமி அதாவது சரி மாரியம்மா காளியம்மா செல்லியாரமா கோட்டிக்காரி ஆமராசா பைத்தியாரி ஆமையா பணிஞ்சவளுக்கெல்லாம் படிக்கலப்பா அள்ளி குடுப்பா ஆள சாடையில பேசிட்டோம் மூளையில உட்கார வச்சிருவா விடிஞ்சா யாரு வீட்டுல கஞ்சிக்கலையே அந்த வீட்டுல முதல்ல பிடிப்பா காரணக்காரி
அதாவதுயா சரி நான் நேரடியா பார்த்த விஷயம் என்ன சாமி நான் கண்ணாரே பார்த்தது புளியங்குடி மாவட்டத்துல தென்காசி மாவட்டத்துல சரி நம்ம புளியங்குடி பக்கத்துல ஆமையா ஒரு ஊர்ல வில்லுப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் சரி சந்தன மாரியம்மன் கோயில் ஆமா சாமி எங்க வில்லுப்பாட்டு கூட்டத்தை பாத்தீங்கன்னா சரி ஒரு 50,000 பேர் இருக்கும் நல்ல நம்ம புளியங்குடி பக்கம் தான் ஆமையா ஒரு 50,000 பேர் இருக்கும் சரி சித்திரை மாசம் 4வது வெள்ளிக்கிழமை ஆமா சாமி பதிவா ஒரு 15 வருஷமா பாடிக்கிட்டு இருக்கோம் அடடடா கூட்ட கடல் போல இருக்கு சரி பகவானுக்கு முத்த போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமா சாமி ஒரு 30-35 வயசு பையன் சரி வந்த வரத்தை பாத்தியனா கடும் வரத்து ஏ அப்பா ஆமையா எங்க வில்லுப்பாட்டு பாடுறா மக்களை கதையை கேட்க விட மாட்டுக்கான் சரி கதை கேட்டாங்க வில்ல பாட விட மாட்டுக்கான் ஆமா சாமி உசுல் அடிக்கா சரி அவையும் போடுதான் ஆமா ராசா ஏன்னா அந்த ஊர்ல பெரிய குடும்பத்துக்கார பையன் சரி ஊர் நாட்டாமையும் பேசுறதுக்கு யோசிக்காரு ஆமா சாமி போலீஸ் அதிகாரியும் பேசுறதுக்கு யோசிக்காங்க சரி வந்த வரத்து அந்த வரத்து வந்தான் கடும் வரத்து 8 நாளாகல ஆமா சாமி பகவான கதையில தான் இந்த மாதிரி முத்தப்பட்டு கதையில சொல்லியிருக்கேன் சரி நான் கண்ணாரே பார்த்தேன் ஆமா சாமி 8 நாள் ஆகல சரி பகவானுக்கு எந்த அந்த மாதிரி முத்து போட்டுருச்சோ ஆமா ராசா அதே மாதிரி அவனுக்கு போட்டுருச்சு அந்த சம்பவம் நடந்துருச்சு 8 நாளுக்குள்ள சரி அதே வருஷம் குழந்தை பிறகு என்ன அந்த குழந்தை எப்படி பறிச்சு தெரியுமா எப்படி சாமி காலும் கிடையாது கையும் கிடையாது முண்டமா பிறந்துருச்சு முண்டமா பிறகு சரி இன்னைக்கு சித்திரை மாசம் 4வது வெள்ளிக்கிழமை திருவிழாவுக்கு ஆமா ராசா ஏத்தி கிடத்துக்கு யானையெல்லாம் கொண்டாந்து விடுதான் ஆமா சாமி என்னென்னவோ செஞ்சு வாக்கா சரி குறைதான் ஆமா ராசா அறிஞ்சவன் தெரிஞ்சவன் அப்படியே அம்மங்க இத்தனைக்கு விவகாரம் பண்ண மாட்டான் பண்ண கூடாது உசுல அடிச்சுட்டானா ஆமா சாமி கீழே விழப்போறான்னு அர்த்தம் சபாஷ் உசுல யாருக்கு உயர்ந்தது யாரு போர்க்களத்துக்கு உயப்பட்டது ஆடடடா ஒரு மனிதரை கூப்பிடக்கூடியதுக்கு சரி அம்மனுக்கு உசுல் கிடையாத கூடாது சாமி உசுல அடிச்சுட்டானா சரி கீழே விழப்போறான்னு அர்த்தம் ஆமா ராசா பகவானுக்கு நேரத்தை பாத்தியலா ஆமா சாமி உலகத்தார் அதாண்ட பகவானுக்கு நிலைமைய பாத்தியலா அப்படியே வாய் வேற முடியலையே வாய்த்ததொரு பகவானுக்கு பகவான் கீழே படுத்துக்கிட்டு சொல்லுதாரு எப்படி பார்வதி என்ன சாமி அந்த செல்லியம்ம போட்ட மூத்து வலிக்குதம்மா அந்த காளியம்ம போட்ட மூத்து கைதூக்க முடியலையே அந்த முப்போடாரி போட்ட மூத்து முதுவல்லா வலிக்குதம்மா அந்த பத்திரகாளி ஓட்ட மூத்து பாதமெல்லாம் வலிக்குதம்மா அந்த உச்சி மாளி ஓட்ட மூத்து உச்சி எல்லாம் வலிக்குதம்மா அந்த காந்தாரி ஓட்ட மூத்து காந்தாரி ஓட்ட மூத்து திருவம்பல்ல காது தப்போ காந்தாரி போட்ட மூத்து காந்தாரி போட்ட மூத்து என் தேகமெல்லாம் காந்துதம்மா பார்வதி என்ன சாமி காளியம்ம போட்ட முத்து கைதூக்க முடியல ஆமா பார்வதி அந்த மாரியம்ம போட்ட முத்து மாரெல்லாம் வலிக்குதம்மா அந்த முப்புடாரி வாட்ட முத்து முதுகெல்லாம் வலிக்குதம்மா அந்த செல்லியாரம்மா வாட்ட முத்து செல்லியாரம்மா போட்ட முத்து சிறதெல்லாம் வலிக்குதம்மா பகவானுக்கு உயிர் போகக்கூடிய தர்பாரத்துல இருக்கு இழுத்துக்கிட்டு கட்டாக்கு பகவ வெள்ளேறி படம் போல மவுந்திடக்காரு ஆமராசா பகவானால வாய் பேச முடியல ஆமா சாமி பாச்சதோர பகவானுக்கு அப்படியே பாரிட்ட சொல்றாரு எப்படி ஏன் பார்வதி என்ன சாமி எனக்கு உருள முடியல வரல முடியல ஆமா பார்வதி எனக்கு கல்லும் மண்ணு அழுத்தது ஆமடியா ஒரு தலவாழையில போட பார்வதி தலவாழை இலைக்கு எங்க பகவானே போக முடியும் பாரி சொல்லுதா எப்படி நீ ஆரம்பல தலவாழை அழகாக்கார நாடு சாமத்துல நாட்டுக்கு நிக்காரு நான் அரமனையில வரந்தவா ஆமா சாமி நான் அக்கம் பக்கம் பண்ணது கிடையாது கிடையாது நான் ராஜா கமாருட்டு பிள்ளை தெருவுல நடந்து போனது கிடையாது ஆமராசா இந்த பகவான் யாரம்பல தலவாழை அழகாக்கார ஆமா சாமி அழுதுகிட்டு இருந்த பார்வதிக்கு சரி சிறுவர் யோசிச்சு எப்படி கண்டவட்டிகள் இலைக்க கூட கொடுக்க மாட்டான் நம்மளத்தான் 2 ஆம்பளை பிள்ளை இருக்கேன் ஆமராசா மூத்தம்ம கணேசனும் அப்படியே இளையம்ம முருகன் இருக்கு 2 பேர் இருக்கு அவகிட்ட போய் இளையாட்டு வெட்டி ஆமா சாமி மாறி அழுத கோலத்தோட சரி யார தேடி போறாரிமா யாரு சாமி அவன் மூத்த அம்மாவன் கணேசனே பார்வதியா மூத்தவன் மக்களது அப்பாவுக்கு பழம் போல வந்துட்டாரவங்களப்பா உங்களப்பா 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 வாடுறாள பார்வதியா பார்வதியா மகனே கணபதியே கணபதியே தலவாழை இல வேணும் மூத்தவன் அடிட்டா ஆமா
ஆமராசா ஆடே எங்க அட்டி மாடே செல்ல மாடே மூத்த மட கடிட்டா ராசா ஏழ மூத்த மட கடிட்டா என்னம்மா நம்ம அப்பா வெள்ளரி பழம் போல வந்துட்டாரு ஆமா தம்பி ஒரு தளவால இலை வேணும்டா சரி ஒரு பெத்ததாயி ஆமா சாமி பெத்தவில காலை போய் பிடிக்க அதான் நேரம் சரி கேக்கா மூத்த மகனேச கேக்கா எப்படி யாருக்கு தளவால அப்பாவுக்கு தான் நம்ம அப்பன்ட சாவலியாம்மா நல்ல பிள்ளை நீ சண்டால யார் மூத்த மகனேச கேக்கா என்ன சாமி இவரெல்லாம் ஒரு அப்பாவா என்ன நான் நம்ம நாட்டுல மூத்த பிள்ளை சரி எனக்கு அப்பா பெருச்சாலி வார்த்தை கொடுத்துருக்காரு ஆமா தம்பி அந்த பெருச்சாலி ஆபத்து நேரத்துல அவளுக்கு கொப்பரை தேங்காவும் குருணி பாயசம் கேட்டு குத்துக்கெல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கு ஏமா என்ன எனக்கு நேரம் இளைவன் தம்பி முருகனுக்கு சரி மயில் வாகனம் அரக்கு வாகனம் அப்படியே பெரிய அவன் சர்ரு புருன்னு பறந்துகிட்டாலே தான் நான் உருண்டுகிட்டாலே தான் போறேன் என்ன வேணும் ஏமா நம்ம அப்பா செத்தாப்புற சொல்லுவாரு இடத்த காலி பண்ண நீ இந்த வாரு தவற ஆம்பளை பெத்ததாய பார்த்து பெத்த விலகட்ட மனது தாங்குவா தாங்காது அவ அழுகுதாள பார்வதியா அழுகுதாளே பார்வதியா பாரி அழுத குளத்துடைய எங்க வராரிமா எங்கே இளைய மகனாய முருக கிட்ட ஓடுதா ஆமராசா ஆடே எங்க அட்டி மகனே செல்ல மகனே முருகா ராசா இளைய மகன முருகா என்னம்மா நம்ம அப்பா வெள்ளரி பழம் போல போதுட்டாரு ஆமா தம்பி ஒரு தளவால இலை வேணும்டா சரி ஒரு பெத்ததாயி ஆமா சார் பெத்த கைய பிடிச்சுக்கிட்டு அழுகுதான் கேக்கா இளைய முருகன் எப்படி யாருக்குமா இலை அப்பாவுக்கு தான் தம்பி அவரெல்லாம் ஒரு அப்பா என்ன ராசா ஏமா என்னையா உலகத்தை ஒரு நொடியில சுத்திட்டு வந்தா சரி இந்த கடின்னு சொன்னாங்க வாஸ்தவம் நம்ம மயில் வாரத்துல ஒரு நொடி உலகத்தை சுத்திட்டோம்ல ஆமா சார் அப்பா கடி அகர்த்தார கொடுக்கணும் கொடுத்திருக்கலாம் நார்துரை ஆர சொன்னார் சொல்லி வழியில போறவன் பேச்ச கேட்டு தாய்ந்து அப்படி சுத்தினாலும் ஒண்ணு உலகத்தை சுத்தினாலும் ஒண்ணு சொல்லி சரி மூத்த மகன் தாய்ந்து அப்படி சொல்லி கடி ஆயிட்டான் இருக்கட்டும் சரி வாங்கட்டும் ஆமராஜ் அப்பா பெரிய ஆள் தானே சரி ஏழங்க வா ஆமா தம்பி நீ எம்பிள்ள சரி நீ எம்பிள்ள ஆமா சார் ரெண்டு ஒரு கடியை பவுந்து கொடுத்தாரா கிடையாது அண்ணன் பேர் ரெண்டு ஒத்தி பேர் கூட்டாரா இல்லை இப்பேற்பட்ட தகப்ப இருந்தாண்ட இறந்தா எனக்கு என்ன ஏமா என்ன நம்ம அப்பா செத்த அப்புறம் சொல்லிவிடு ஆமராஜ் சரியான ஒரு வெள்ளை சேலை நல்ல சேலை அப்பாவுக்கு ஒரு மகள ஆயிட்டு மொட்டையாவது போடுவியா மொட்டையா அப்பதான் பாரு கண்ணீரை வடிக்க எப்படி சாமி நாட்ட போல தீபிய போல ஆமராஜ் நான் மலடா மலடியா இருக்க கூடாது நான் ரெண்டு வில்ல வெத்தெடுத்தோம் ரெண்டு வில்ல வெத்தெடுத்தோம் எனக்கு ரெண்டுமே பெத்ததா போகிற போராட்டத்துல இருக்கா ஆமராஜ் பாரி வருவா அவன் தலைமுடிய விரிச்சு போட்டிருக்கா இருக்கு சேலி வாயில வச்சுக்கிட்டு அழுகுதா ஆமா சாமி பார்வதி அழுத பாட்டு பகவான் அழுகுதாரு எப்படி பார்வதிய கைய பிடிச்சிட்டு பகவான் சொல்றாரு எப்படி சாமி பார்வதி என்ன சாமி சாவதே போறேன் ஆமராஜ் வாங்கிட்ட உண்மையை சொல்ல பார்வதி என்ன சாமி நாட்டுல முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காருமா எப்படி யார நம்பினாலும் பெத்தவளைய நம்ப கூடாது சொல்லிருக்காங்க ஆமா பார்வதி மூத்தமா கணேசன் நம்பிட வேண்டாம் வேண்டாம் இளையமா முரு நம்பிட வேண்டாம் ஆமா சாமி ஏன் உயிரின கொஞ்ச நேரத்துல வயிறும் ஆமா பார்வதி நாட்டாத்துல விட்டுட்டேனே நாட்டாத்துல விட்டுட்டேனே மனைவி பார்வதியே தவற ஆம்பளன பெண்கள் மனது தாங்குமா தாங்காது சாமி அப்பா பாரி பகவான் கிட்ட சொல்லி அழுகுதா பாருங்க எப்படி சாமி பகவானே என்னம்மா நான் கரண்ட் அளவே தண்ணீர காது பதிச்சு வச்ச காதடிக்க பிள்ளை எனக்கு கருப்பட்டிய பிள்ளை இல்லை முட்டளவே தண்ணீர முத்த பதிச்சு வச்ச முத்தடிக்க பிள்ளை பொட்டவாட பிள்ளை இல்லை அழுதாள அழுதாள பார்வதியா சூளாடி குத்தியல்லோ சுத்தி வர சூளாடி கரியந்திங்க உங்கவனை பார்வதியா பாலாடி குத்தியல்லோ பக்க வர பாலாட்டி கரையுதிங்க உங்கவனை பார்வதியா பக்கத்தார்கா அழுதாளே வளாளே அழுதாளே தொழுதாளே பார்வதியா அழுகு வாழா குழம்பு வாழா குழம்பு வாழா
சாமி பகவான என்னம்மா நான் கரண்ட் அளவுல காரத்தான் பதிச்சு வச்சோம். ஆமா சாமி. காரடிக்க பிள்ளை இருந்தோம். கர்மம் செய்ய பிள்ளை இல்ல. ஐயா முட்டை அளவு தண்ணியிலே முத்த பிதைச்சு வச்சு முத்தடைக்க பிள்ளை இருந்தோம். மொட்டை போட பிள்ளை இல்ல. மொட்டை போடுறதுக்கோ பிள்ளை இல்ல. ஆமராசா. ஏங்க ஏங்க அழுகுதா? சரி. பெரிய இடத்து காரியம் இல்லையா? ஆமா சாமி. நான் உள்ள வயிறு முடியுமா? அரமணக்குள்ள முடியாது இல்ல. ரெண்டு பிள்ளை எடுத்து ரெண்டு உதவலிய இல்லையே. அழுதுகிட்டு இருந்த பார்வதிக்கு ஆமா சாமி. சிறுவரி யோசனை வச்சு எப்படி நம்மளுக்கு ரெண்டு பிள்ளை எடுத்து ரெண்டு உதவல இல்ல. இந்த மாரியம்மாளும் காளிமலை செல்லியாரம்மாளும் ஆமராசா. நம்மள மாதிரி பொம்பளை தானே. அவளும் பெண் தானே. எட்டி பெரட்டி போய் ஆமராசா. என் புருஷனு போட்ட முத்து இறக்கு இல்ல அவருக்கு போட்ட மாதிரி ஏன் மேலே முத்தள்ளி தட்டு ரெண்டு பேரும் ஒன்னா போய் சேர்ந்தோம். ஆமராசா. இருக்குதவ ஆளுங்க கழுதை எவ்வளவு நாளும் போட்டு சமங்க சந்தோஷமா இருங்க. ஆடிட்டு சரி அழுது ஹோலத்துல பாரா. ஆமா சாமி. ஏ தம்பி என்ன பகவாமனை பாரு இருந்தது சரி. ஆமராசா. அந்த நிலைமை ஆனது சரி. எவ்வளவுக்கெல்லாம் அழகா இருந்தாலும் சரி அழுது ஹோலத்தோட போறா. ஆமா சாமி. அழுது ஹோலத்துல போறா. சரி மாரியம்மாள் காளிமலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எப்படி நட்டா நட்ட காட்டுக்குள்ள ஆமராசா. ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில அடியிலே 8 பேரும் பண்ணாக்குழி விளையாட்டுக்கிட்டு இருக்கா. பூனைக்கு கொண்டாட்டம் எலிக்கு வர்ண வழி அடி பட்டவளுக்கு தானே வேதனை தெரியும். இவ அழுது ஹோலத்தோட போறா. சரி இவ ஆயிரக்கணக்கு மாரியம்மா பாத்துக்கிட்டா. எப்படி ஏடியா செல்லியாரம்மா என்னக்கா அந்த அதுல வருது பகாமனை பாரம்பரியத்துல நம்ம அக்கா கணக்கா தெரியும். இந்த குளத்துல வந்திருக்கா. அழகா இருந்தா அலங்கோலமா வந்திருக்க அன்னைக்கு என்னன்னு தெரியலையாக்கா. பக்கத்துல பார்வதி வந்திருக்கா. ஆமராசா. அவ இடம் பிடிச்ச காளி மகாக்கா. எப்படி எங்க பார்வதிக்கா என்ன என்ன அத்தா பகவான் சவிக்கமா எப்படி இருக்காரு? அதை ஏன் கேட்க கொக்கி அந்து போய் கிடக்காரு. அப்பந்தான் சொல்ல வாருங்க. எப்படி சாமி? அடியே மாரியம்மா. என்னக்கா? அடியே செல்லியாரம்மா. என்னம்மா? என் கணவர வாடிகைக்கு. ஆமடியா. என் புருஷன வாடிகைக்கு. ஆமக்கா. கொஞ்சான ரகாடாதா ஆனா கொட்டி சத்தோ கேட்டிடுமே அடா சத்தடரோ ஆனதானோ அங்கே சங்கி சத்தோ கேட்டிடுமே அடா ஒரு மணியோ ஆனதானோ எங்க ஒரு மறையார் கூடிடுமே பெண்ணல்லவா எனக்கு தாலி பிச்சை கொடுத்திடுங்க. எனக்கு முத்தி பிச்சை கொடுத்திடுங்க. அதே காக்காடு பார்வதியா தாய காளியம்மா தாய செல்லியம்மா எனக்கு தாலி பேச்ச கொடுத்திருக்கு. தாயே தாயே காளியம்மா தாயே தாயே செல்லியம்மா எனக்கு தாலி பிச்சை கொடுத்திடுங்க. என்னக்கா? நாடு வண்ணவாரி பெண்ணல்லவா. ஆமடியா. தாலி பிச்சை விடுத்துறீங்க, முந்தி பிச்சை விடுத்துறீங்க. ஆமா சாமி. பிச்சை விடுத்துறீங்க. சரி முந்தாடியே ஆந்திரா. ஆமராசா. காளிம கோவக்காரதா. சரி அவ குணத்துல சிறந்தவா. கெட்டிக்காரி. காளிம சொல்லுதா எப்படி? ஏகே மாரியக்கா. என்னம்மா? ஏகே செல்லியாரக்கா. சொல்லுக்கா. அவ நம்மள மாதிரி பொம்பளை. ஆமடியா. அவளச்சு பொட்டோட போட இருக்கட்டும். சந்தோஷமா இருக்கட்டும் பாவு. பாடி முத்த பரைட்டு வந்துரும். கிளம்புங்கடி. அவ கேக்கா. எப்படி? யாரு செல்லியாரம கேக்கா. என்ன சாமி? ஏ பார்வதி. என்ன? கவா. சரி நீ பகவானுக்கு பார்வதி. ஆமராசா. புருஷ பிழைக்கப்படத்தான் இருக்காரு. இருக்காரு. நான் உண்மையாவில செல்லியாரமாடா. ஆமா சாமி. நான் உத்தமி. பத்தா பத்தினி. வாசப்படியில காலை வைக்கிறதுக்குள்ள புருஷன் தனியா பார்ப்பா. அப்போ தெரிஞ்சுக்கோங்க அருமை பெருமையா. என்ன கோவில வேப்பக்கடை கையில் விட்டுப்பா. நீ வாட்டுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு விசுக்கு விசுக்கு நான் ஆட்டிக்கிட்டே பேராத சண்டாளி செஞ்சாலும் செய்வேன். பார்த்தா பார்வதி. ஆமராசா. வேப்பக்கடை ஒடிச்சா நல்ல மொரட்டு பொம்பளை சண்டாளி முனி கொப்ப பிடிச்சு இழுத்தவ மரத்தை மூட்டோட சாச்சிட்டா. வெளம் எடுத்தவா கூட சேர்ந்தவ எப்படி இருக்கும்? ஆமா சரி நம்ம வீட்டுக்காருக்கு கிடக்கோ போயிருச்சோ கிடக்கு விரிச்சுட்டு ஓடுதா. தலை தப்பிச்சு தாலி பாக்கியோன்னு போற தம்பி. என்ன வேப்பம் கொலையோட பாரி வாசல்லாம் போய் காலை வச்சிருக்கா. ஆமா சாமி. பகா பிழைக்க விட பாக கேக்காரு. எப்படி? ஏ பார்வதி நம்ம ஆளு சுதாரிச்சு கிடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா. தாலி கடுவலா தான் இருக்கு. பாரி சொல்லுதா. எப்படி? தாலி மட்டி ஒரு சக்தி இருக்கு. இருக்கு ஆடிட்டி. சரி பகவான் மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆமராசா. 8 பெட்டியோட. சரி
பாரி காலச்சே தண்ணி கேட்டாரு முத்த போட்டா காலிச்சுனாவும் 8 பேர் வாசலாம் கால வச்சிருக்கா. ஆமா சாமி. மகன் கேட்காரு, எப்படி இது யாரு? ஒரு பழைய ஆளு. மாரியம்மாளு காளியம்மாளு கேக்கா, எப்படி யாருன்னு வேற கேட்கல. இது வேற கேள்வி. அந்த மகனாரோட கூட தாளிட்டு ஏமாத்திரி இல்ல அவங்கதான் அவதானா. ஆமா சாமி. அப்பதான் பகவான் கீழே படுத்துக்கிட்டு சொல்றாரு, எப்படி தாய காளியம்மா பொண்ணா கண்ணீரதா எண்ணீரத்து எண்ணீரத்து ஆளேடு தெரியாது தெரியாது ஆளேடு தெரியும் தெரியும் கையெடுத்து வணங்கியிருப்பேன் வணங்கியிருப்பேன் எண்ணீரத்தேன் எண்ணீரத்தேன் ஆளேடு தெரியாது தெரியாது ஆளேடு தெரியும் 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 ஓட்டு வணங்கியிருப்பேன் மாறிடு தெரியுமானால் தெரியுமானால் மாலை போட்டு வணங்கியிருப்பேன் வணங்கியிருப்பேன். காளியம்மா காளின்னு தெரியாது, காளின்னு தெரியுமாடா கையெடுத்தோ வணங்கியிருப்பேன் மாறின்னு தெரியாது, மாறின்னு தெரியுமாடா மாலை போட்டோ வணங்கியிருப்போம்னாரு. ஆமா சார். நம்ம ஆளுங்க நல்ல இந்த கதையை கேட்கணும். எப்படி உலகத்தை அரசாண்ட பகவானே சரி மாரியம்மாளை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு. ஆமா சாமி. மாரியம்மாளை பார்த்து பகவான் கையெடுத்து கும்பிடுறாரு. சரி காளியம்மா பகவானை ஏத்தி பேசுதா, எப்படி பகவான ஆண்டவா நீர் ஒண்ணு எங்களை கும்பிட வேண்டாம் வேண்டாம் உலகத்துல கோடான கோடிச்சானா தாங்குவார் வடி அடுக்குவார் வடி ஏந்துவார் வடி இறக்குவார் வடி வில்லோட முரசோட மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. வில்லு யாரு கெட்ட வில்லு? யாரு? காளியம்மா மாரியம்மாள் செல்லியாரம்மாள் கெட்ட வில்லு. ஆமா சாமி. நீங்க எத்தனை நாள் ஆடல் பாடல் வச்சாலும் சரி எத்தனை பாட்டு கச்சேரி வச்சாலும் ஆமையா ஒரு நாள் சன்னிதானத்துல வில்லு பாட்டு சத்தம் கேட்கணும் வேணும் சாமி. இன்னைக்கு நடக்குது அன்னைக்கே சொல்லிட்டா. சரி சரி என்ன எங்க பாரதிக்கா என்னையா நாங்க வீட்டுக்கார தூக்கி மரத்துல நிறுத்து சரி முத்து இறக்க போறோம். ஆமா இறக்கணும் உடனே சரிமா 3 நாள் கழிச்சு சரி மாப்பாலு மஞ்சப்பாலு இளநீ கண் திறந்து வச்சு சரிமா சாயாந்திரம் போல தண்ணி ஊத்தி அனுப்பு. என்ன கிழமை அனுப்பலாம்? சனிக்கிழமை அனுப்பலாம், வேற திங்கக்கிழமை அனுப்பலாம், வியாழக்கிழமை புதன்கிழமை மணிக்கு அனுப்பலாம். வியாழக்கிழமை சாய்ப்பு ஜோலிக்கா எனக்கு நிறைய எல்லாத்தையும் போடுன்னா 2 வாட்டிடுவா. அவனுக்கு எவ்வளவு கொழுப்புனா வேலைக்கிழமை நிறைய வேலையில் இருப்பேன். எவ்வளவு கோடி ஆளுக்கு வந்துகிட்டு இருக்கு, நீர் வேனுக்கு ஒண்ணு காக்கிறோம் சும்மாவா திறக்க மாட்டேன் கோயிலு முத்தம் வாயில் அள்ளி போட்டுருவேன் போடுங்க ஆடிட்டா. சரி அத்தா மகனை தூக்கி நிறுத்து. ஆமா முத்தரை கேட்டு ஆமா சாமி பகவான மெதுவா எடுத்தா சரி பகவா மேல போட்ட முத்து. ஆமா சாமி 8 பேர் இறக்குறா பாருங்க ஐயா. எப்படி எப்படி இறக்குறீமா? எப்படி சாமி ஒட்டியில போட்ட முத்த உச்சி மாறி இறக்கிட்டாளா கண்டத்தில போட்ட முத்த காளி வந்து இறக்கிட்டாளா அவ பாரு அதில போட்ட முத்த போட்ட முத்த போட்ட முத்த போட்ட முத்த காளி இறக்கிட்டாளா பாததில போட்ட முத்த போட்ட முத்த மாரியம்மா இறக்குதாளா அப்பங்கோல கையில எடுத்து வேண்டியத இறக்குதாளா அம்மா கோல கையில எடுத்து அடிச்சு முத்த இறக்குதாளா பாடு எங்கப்பா ஒரு கோலவ ஒரு கோலவ ஒரு கோலவ ஒரு கோலவ அரணாருக்கே போட்ட முத்த பாடு எங்கப்பா ஒரு கோலவ ஒரு கோலவ போட்ட முத்த இறக்குதாளே அரணாருக்கே போட்ட முத்த போட்ட முத்த அது இறக்கிட்டாலே இறக்கிட்டாலே உடையதில போட்ட முத்த போட்ட முத்த பறக்கிட்டாலே இறக்கிட்டாலே ஆனந்தில போட்ட முத்த போட்ட முத்த இறக்கிட்டாலே இறக்கிட்டாலே அப்ப கூட கையில எடுத்து கையில எடுத்து கையில எடுத்து கையில எடுத்து ஓட்டு இறக்கிட்டாலே இறக்கிட்டாலே அப்ப கூட கையில எடுத்து கையில எடுத்து கையில எடுத்து உழவு ஓட்டு இறக்குதாலே இறக்குதாலே போட்டு இறக்குதாளே ஆத்தாளான அம்மா பாடுங்கம்மா ஒரு குலவே ஒரு குலவே ஒரு குலவே ஒரு குலவே அரணாருக்கு போட்ட முத்து போடுங்கம்மா ஒரு குலவே ஒரு குலவே போட்ட முத்து இறக்குதாளே ஆண்டவனாய பகவானுக்கு போட்ட முத்து. ஆமா சாமி அப்பங்கூட கையில் எடுத்து அட்டாளி
முத்தரைக்கு வாராளே போவாள கண்ணனிடம் வறுக்கதற்கு பருப்பதற்கு ஆமணக்க முத்து போல முத்து போல அழகு முத்த வறுத்துட்டாரே நல்ல முத்து போல முத்து போல வலுவலடு வறுத்துட்டாரே கடல வறுத்தது கடல வறுத்தது ஆயர்வாடி வறுத்துட்டாரே கடல வறுத்தது போல் வறுத்தது போல் முத்த நரம் பார்த்து வறுத்துட்டாரே ஆண்டவனாய பகவான் விட்டு வந்து முத்தலாம் ஆமணக முத்துப்பால அழகு முத்த வறுத்தாச்சு புளியடல முத்துப்பால ஒழுவலுன்னு வறுத்துட்டாரு கடலை வறுத்தது போல நிறம் பார்த்து வறுத்துட்டாரு முத்த கலகலன் வறுத்து ஆமராசு 7 வெட்டில எட்டு 8வது வெட்டில எட்ட போறாரு சரி ஒரு அரை முத்து தெரிச்சுக்கல விழுந்துச்சு பூமியில விழுந்துருச்சு அந்த அரை முத்து தான் ஆமசாமி நம்ம நாட்டுல பெரியம்மா சின்னம்மா கொப்பாட துள்ளு நோய் ஆமராசு தம்பி என்ன அம்மாவில இன்னும் ஒரு அம்மா இருக்குடா அது என்ன சாமி அந்த அம்மா விளையாடுதுன்னா முடிய பொருட்கள் ஆயில் கட்ட அதாவது என்ன பெரிய மாலை வெள்ளரி பழம் போல போந்துட்டு ஒரு 6 மாசம் ஒரு வருடம் உடம்பு ஒண்ணா சேர்ந்துரும் இந்த சொரக்காமா பூசணிக்க மாட்டுக்கு பாத்தீங்களா அந்த அம்மா விளையாடுதுன்னா முடிய பொருட்கள் ஆயில் கட்ட உடனே கண்ணு பார்த்தாரு எப்படி பேத்திமார்களா என்ன முத்த வர்த்தாச்சு ஆமடியா நாடு நாடா இல்ல ஊரு ஊரா இல்ல பங்கேஷ் பிள்ளைலா இருக்கே ஆமராசு உலகத்து பாங்கன்னு சொன்ன உடனே சரி அட்டாளி 8 பேரும் ஆமசாமி அத வரத்த மொத்த கொண்டு ஆது கையில புலகத்துக்கு வர ஐயா ஆமராசு பாதி விழுந்து திரும்பி பார்க்க ஆமசாமி உடனே காணவில்லை கிளவியவும் காணவில்லை ஆயர்வாடி கண்ணன் அப்படியே ஆகாயத்துல காட்சி அளிச்சார் சபாஷ் ஒரு பக்கம் சங்கு ஒரு பக்கம் சக்கரம் அப்பதான் ஆரியமாளு காளியமாளு வடகாசியமாளு சொல்றா எப்படி அடியே தங்கி வார்களா என்னக்கா ஆதி கைலாசத்துல பூலோகத்துல அண்ணன் கோபாலன்னு நம்மளை ஏமாத்திட்டாரு கைலாசம் நமக்கு வேண்டாம் ஆமடியா தலைவணங்கிடுவான தாய் நாட்டுக்காகாது ஆமசாமி உலகத்துக்கு எங்க வரும் தெரியுமா எங்கே நாடாட நாடதியில ஊரான ஊரதியில தென்காசி மாவட்டம் ஆமராஜ் புளியங்குடி போக வேண்டும் சபாஷ் அங்க வாடவாடா ஆமசாமி நம்ம தெய்வத்துடைய வேளாருடைய சமுதாய மக்கள் கூடி சரி நம்மளுக்கு 7 நிலையம் போட்டு ஏமாதா போட்டு கொடுப்பாங்க 5 நிலையம் விட்டு அடுத்த சாம ஊட்டு கொடுப்பாங்க வாங்கடியா தாயாட காளி 8 பேர் எங்க வர தெரியுமா எங்கே அதே கைலாச கரைய வீட்டு காட்சிக்கு வாராளே காட்சி நகரத்திலே விஷால ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி எங்க வாரலானோ அங்கிருந்து பயணமாகி பருவத்தூர் வாராளே ஆதிவார சுவாதியாவே அங்கிருந்து பயணமாகி எங்க வாரலானோ 8 பேரும் மதுரைக்கு வாராளே மீனாட்சி ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி கையெடுத்து விளையாட வாராளே கையெடுத்து வாராளே வீரப்பல்லா விரிச்சடையா விரிச்சடல தலைமுடியா குலவ ஓட்டு வாராளே போடுகமா ஒரு குலவை பயணமாகி இருக்க கூடி வாராளே கட்டுடைய அங்கிருந்து பயணமாகி சாத்தூர் வழியாக சடைய பெட்டி விளக்க வேண்டு வள்ளி மெல்லு வழியாக கோயில் பெட்டி வாராளே மணியாச்சி நகரத்திலே லிங்கமாய் ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி 8 பேரும் கையெடுத்து விளையாட வாராளே அப்ப கூட கையெடுத்து அடித்தா வாராளே கையெடுத்து அடித்தா வாராளே அங்கிருந்து பயணமாகி வாரலானோ கையெடுத்து விளையாட வாராளே ஒரு கோலாவை அங்கிருந்து
வளமாகி அங்கிருந்து வளமாகி சங்கேரன் கோயிலிலே சங்கேரனுக்கு பாவதியா ஒரு நிலையோ கையிலெடுத்து அடித்தாவாலே பாடுகள ஒரு குலவை அங்கிருந்து வளமாகி வடக்கு புதர் வளர்க்க வேண்டு இருமன் கொல வழியாக வீரிருப்பதா கடந்து நகர விளக்க வேண்டு புள்ளி கொலவாராலே பூமாரி ஒரு நிலையோ அங்கிருந்து வளமாகி யாருக்கு பகவாராலே அக்கினியோ ஒரு கையிலே அருகையிலே அங்கிருந்து வளமாகி சிந்தாமணி வாராலே முப்புடாரி ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி புளியங்குடி வாராலே புளியங்குடி நகரத்திலே சிறியரம ஒரு நிலையோ அங்கிருந்து பயணமாகி வடக்கிலோ விதியிலே புளியங்குடி நகரத்திலே தெய்வக்குல சமுதாயத்திலே காளியம ஒரு நிலையோ ஆடினல்லோ மாத்தையிலே கிழமையிலே திங்கக்கிழமை குடியலச்சி செவ்வாய்க்கிழமை கூட போட்டு வில்லோட உரலோட வாத்தியல்லோ கொட்டோட குழவையோட கோலமயிலோட கோயில் பெட்டி நகரத்திலே கடையிலே வில்லிசையிலே குட போட்டு கொடுக்காரு எட்டோட 8 நாளா 8 நாளா திருவிழாவும் நடக்குதுங்க நம்ம தெய்வங்களுடைய வேளாருடைய சமுதாய மக்களுக்கு செல்லியாரம்ம என்றும் காளியம்மா என்ற நிலையை விட்டு செல்லியாரம்ம பிரட்டாரி மாத்த பெருந்திரளாவும் ஆடி மாத்தையில நல்ல அமைதியான முறையில தாயான காளியம்மாளுக்கு ஆடி மாசம் 3வது செவ்வாய்க்கிழமைக்கு அலை திங்கக்கிழமை குடியலச்சு செவ்வாய்க்கிழமை கூட போட்டு கொடுத்து கோயில் பெட்டி அருகிலே இனாமணியாச்சல் வாழ்ந்து வரக்கூடிய பாலகன் கணேச விழிச்சு வச்சிருக்கார். சரி, நாட்டாமை பொருளாளர் அழகப்பிள்ளை அப்படியே வாரமில்லாமல் எடுத்து பூசை செய்யக்கூடிய பூசாரியா அவர்களும் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கங்கா சவுண்ட் சர்வீஸ் அவர்களும் வீடியோ ஆடியோ சாரல் டிவி அண்ணா அவர்களுக்கும் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் சரி எங்களை வில்லிசைக்கு ஆமையா எங்க கதை நல்லா சொன்னவளுக்கும் நல்லாவே இல்லை என்னத்தை படிச்சாருன்னு வஞ்சிட்டு போனவங்க கொலவட்டத ஹைமார்களுக்கும் கொலவு போடாத புண்ணியவாட்டிகளுக்கும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கும் ஆமா சாமி கொலவட்டத ஹைமார்களுக்கும் சரி கொலவடாத ஹைமார்களுக்கும் ஆமராசா அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் யாவருவரை தவறுந்த போதிலும் ஆமா சாமி அதெல்லாம் மன்னித்து மறுவாது விடுத்து அப்படியே எங்களை வெள்ளிசை கண்டு கழிச்ச 10 மக்கள் அனைவர்களுக்கும் ஆமராசா வெள்ளி மாலையில வேட்டையாட நம்ம வெங்கடப்பானையும் பொங்கிடவா வெள்ளி மாலையில வேட்டையாட தாக்கி வெங்கடப்பானையும் பொங்கி வர நிக்கித செல்லியாரம்மாளுக்கு வெள்ளி கொண்டெடுத்து வீசுங்கம்மா வேர்த்து நிக்கிற செல்லியாரம்மாளுக்கு வெள்ளி கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா நம்ம தங்க மாலையில வேட்டையாட நம்ம தவள பானையும் பொங்கிடவா தங்க மாலையில வேட்டையாட தாக்கி தவள பானையும் பொங்கி வர நம்ம தவிச்சு நிக்கித காளி அம்மாளுக்கு தங்க கொண்டெடுத்து வீசுங்கம்மா தவிச்சு நிக்கிற காளி அம்மாளுக்கு தங்க குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா சீராகத்தில தண்ணி வர தாய செலப்பை கண்டையும் துள்ளிடவே சீராங்காட்டில தண்ணி வரதாக்கி செலப்பை கண்டையும் துள்ளி வர நம்ம சிரிச்சு நிக்கித காளி அம்மாளுக்கு செல்ல கும்பிகளை தட்டுங்கம்மா சிரிச்சு நிக்கிற காளி அம்மாளுக்கு செல்ல கும்பியவும் தட்டுங்கம்மா அவ எந்த தெருப்பத வாராளோ அவ யானைய கணக்கடு பாப்பாளோ எந்த தெருப்பத வாராளோ தாய் யானைய கண்கொண்டு பார்க்காளோ நிக்கிற காளி அம்மாளுக்கு எல்லோரும் கும்பிய தட்டுங்கம்மா நிக்கிற காளி அம்மா
அம்மாளுக்கு எல்லோரும் கும்மிய தட்டுங்கம்மா சீராகத்தில தண்ணி வரதாய செலப்பை கண்டையும் துள்ளிடவா சீராங்காட்டுல தண்ணி வரதாக்கி செலப்பை கண்டையும் துள்ளி வர சிரிச்சி நிக்கிற காளியம்மாளுக்கு செல்ல கும்பிகளை தட்டுங்கம்மா சிரிச்சி நிக்கிற காளியம்மாளுக்கு செல்ல கும்பிகளை கொட்டுங்கம்மா கும்ப வருவத பாருங்கள கும்ப குலுங்கி வரத பாருங்கள கும்பம் வரத பாருங்கம்மா கும்பம் குலுங்கி வரத பாருங்கம்மா அந்த கும்பத்தில் இருக்கும் காளியம்மாளுக்கு வேப்பல உழுங்கத பாருங்கம்மா கும்பத்து மேல் வர காளியம்மாளுக்கு வேப்பல குலுங்கத பாருங்கம்மா ஆலங்கடி ஆலே ஹலனவாலே லங்கடி ஆலே ஹலோ ஆலே லங்கும்மி ஆலே லதாக்கி ஆலே லங்கும்மி ஆலே லோ சின்ன கிணத்தில கல்லு கட்ட நம்ம சிங்கார பந்தல வைத்தி கட்ட சின்ன கிணத்துல கல்ல கட்டதாக்கி சிங்கார பட்டு துவச்சு கட்ட அவ சிரிச்சி நிக்கிற காளியம்மாளுக்கு செல்ல கும்பிகளை தட்டுங்கம்மா சிரிச்சி நிக்கிற காளியம்மாளுக்கு செல்ல கும்பிகளை தட்டுங்கம்மா மரத்தவ தூருகம்மா வள்ளிய பூவ பரத்துங்கம்மா மரத்தை தந்தூருங்கம்மா கொஞ்சம் மல்லிகை பூவ பரத்துங்கம்மா மயங்கி நிக்கிற காளியம்மாளுக்கு எல்லோரும் புலவைய போடுங்கம்மா மயங்கி நிக்கிற காளியம்மாளுக்கு மயில கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா அப்ப மரத்தை தூருகம்மா வெத்தல கட்ட பரத்துங்கம்மா மரத்தை தந்தூருங்கம்மா ரெண்டு வெத்தலை கட்ட பரத்துங்கம்மா விரும்பி நிக்கிற காளியம்மாளுக்கு எல்லோரும் புலவைய போடுங்கம்மா வேதம் புகழ் பெற்ற காளியம்மாளையும் வேண்டி கும்மிய கொட்டுங்கம்மா வடக்கு அறுத்து வாராள வடபத்திர காளியப்போ வடக்கு இருந்து வாராளே நம்ம வடபத்திர காளியம்மா வந்து இருக்கிற காளியம்மாளுக்கு வர்ற குலவைய போடுங்கம்மா வந்து நிக்கிற காளியம்மாளுக்கு வந்த குலவைய போடுங்கம்மா ஆலங்கடி ஆலே ஹலனவாலே லங்கடி ஆலே ஹலோ ஆன வரத பாருங்கம்மா அசஞ்சு வரத பாருங்கம்மா ஆடத்தனம் போல காளியம்மாளுக்கு அட்டியில் விட்டத பாருங்கப்போ குதிரை வரத பாருங்கம்மா குதிரை குதிச்சு வரத பாருங்கம்மா குதிரை தனம் போல காளியம்மாளுக்கு பொழுசு விட்டத பாருங்கம்மா சிங்கம் வரத பாருங்கம்மா சிங்கம் சீரி வரத பாருங்கம்மா சிங்கத்தில் இருக்க காளியம்மாளுக்கு விட்டத பாருங்கப்போ ஒட்டகம் வரத பாருங்கம்மா ஒட்டகம் வசந்து வரத பாருங்கம்மா குமி அலே ஹலோ நவாயலே குமி அலே ஹலோ ஒட்டகம் மேல் வர காளியம்மாளுக்கு வசந்த கோலவ போடுங்கம்மா சின்ன கிணத்தில கல்லு கட்ட நம்ம சிங்கார பந்தல வைத்தி கட்ட வடக்க பார்த்த வாசலில தாக்கி வந்த தலவாணி மெத்தையிலே ஆலங்கடி அலே ஹல நவாலே லங்கடி அலே ஹலோ படுத்துறங்குற காளியம்மாளையும் எழுப்பி கும்மிய கொட்டுங்கம்மா குமி அலே ஹலோ நவையலே குமி அலே ஹலோ மாறி விறந்தத மாநாடு மாறி மக்கள் விறந்தத தென்னாடு மாறி விறந்தது மலையாளம் மாறி மக்கள் விறந்தது என்ன வெட்டி வெட்டித்தனம் இல்லாம தாக்கி கொலுசு மின்னத பாருங்கம்மா காளி விறந்த இடைய மகள் கத்தா வந்த நமப்பா நாதினம் தன்னானே நாதினம் தன்னானே தன்னே நானே 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 யதானே நானே 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 தன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தன தானே நன்னே நானே தன தானே தானே நன்னே தன நன்னே நானே மணி மணியா பூப்பறக்கே மல்லி மாலை கட்ட நம்ம மனமும் போல தொடுக்க மாய கொட்ட காளி கிட்டா போடு கப்பா புலவ நன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்னே நானே வழி அனுப்பி வச்சுட்டு தானாங்க போற தாய பாரி தாய வாத போய் முதிக்க முன்ன மலகுடியும் தாய மாரியம்மா பிறந்த இடம் மலையாளமா தேசம் மங்காத பிரகாசம் பட அடிக்குதவ மேனியில மல்லிகை மலர் வாசம் அடி அடியா பூப்பறக்க அள்ளி மாலை கட்ட மாலது ரெண்டு தொடுக்க தாரத்தின மாறி கிட்டா போடு கமா புலவ மாங்காந்தம் பொய்கையில மஞ்சள் நீராடி மறு கொழுந்து சூடி மடப்புறத்து எல்ல விட்டு மாறா மக்களை தேடி சீராத்தே தண்ணியில வரவாளதாய் நீ எப்ப வருவதாய் தையாள மக்கள்
அழைக்கும் போது வந்து தாய குற்றால அருவியில குளித்து நீராடி உடமல்லிகை சூடி உன்ன குடி எல்ல விட்டு ஆறா மக்களை தேடி அள்ளி வாரங்கோடப்பா இந்த ஒரு காரி ஆகிரங்கிறக்காரி ரத்ன மாறி மந்தையில குடியிருப்பா அறிமகமாயி மணிமந்திரகாரி மந்திரத்தை சொன்னா தீரும் மருந்தில்லாத நோயி செடியா பூப்பறைக்கு சென்று மாலை கட்ட சிலதிருந்து கொடுக்க போடாரி பங்கரையா தாமரையா காட்டு கொடி மேல மலர் கணிந்துதிரும் கீழே கரை கரகத்துக்கு தொடுத்திடுவோம் கையின் விரலால இந்த ஒரு காரி இருவழக்கு காரி இருந்ததான வரம் கொடுப்பா போடுங்கம்மா புலவ ஊரணியா தாமரையா ஓடும் கொடி மேல இருந்து விழும் கீழே தமிக்கு தொடுத்திடுவோம் ஊசி முனையால அள்ளி வரம் கொடுப்பா இந்த ஒரு உலகில முத்தெடுத்து உலகம் சுத்தி வருவான் மக்கள் உடம்பில் அதை எறிவான் உருகி படிந்தவர்க்கு உள்ள சுகம் தருவான் நாளில முத்தெடுத்து நாடு ஓர எறிவான் நல்லதவன் செய்தோருப்பா படுங்கம்மா புலவன் நாளில முத்தெடுத்து நாடு சுத்தி வருவான் அந்த நாட்டுரமோ எறிவான் நாடி பணிந்தவர்க்கு நல்ல சுகம் தருவான் மரகாவில முத்தெடுத்த மாநிலத்துல எறிவான் மனமும் போல தொடுப்பான் மாயம் கொண்ட காளிக்கு தான் படுங்கம்மா புலவன் ஓராயிரம் பொன் பெருமா உசந்த முத்து பல்லாக்கு அவருக்கு உலகமே செல்வாக்கு ஊரை சுத்தி வந்திடுவார் ரத்தின பல்லாக்கு வழி அனுப்பி வச்சுட்டு தானாக வாரந்தாய் பாரி தாய் வாத போய் மதிக்க முன்னா மழை பொழியும் தாய 3000 பொன் பெருமா மூக்குத்திகள் சிகப்பு அவளுக்கு முகமே ஒரு அமைப்பு அவன் முன்ன வச்ச முக கிரீடம் 3 லட்சம் மதிப்பு வழி அனுப்பி வச்சுட்டு தானாக வாரந்தாய் பாரி தாய் வாத போய் மதிக்க முன்னா மழை பொழியும் தாய 3000 பொன் பெருமா மூக்குத்திகள் சிகப்பு அவளுக்கு முகமே ஒரு அமைப்பு அவன் முன்ன வச்ச முக கிரீடம் 3 லட்சம் மதிப்பு நாள மாறு நாளே நல்ல மழை அம்மா ரத்னதாய் இந்த நாட்டு மக்க வளரனே போடுங்கம்மா புலவ 5000 பொன் பெருமா அசல் வைரமால அவ அணிந்திருப்பா மேல அவனியில யாரும் இல்ல அவனழக போல அதான வளர்ந்திருக்க அம்மா போல பாரி அடுக்கும் போல பாரி நாட்டு மக்க வளரனே போடுங்கம்மா புலவ 7000 பொன் பெருமா இருபாதத்துக்கும் தண்டை அவனுக்கு இடது புறம் கொண்டு அரி இடுப்பில் கட்டி இருக்கும் சேலை இருபுறமும் கெண்டு மத்தியமாக தலைவி இந்த ஒரு காய் அவ மகிமை உள்ளதாய் தலைவ பக்கத்துக்கு வர மக்கள் தாய நன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்ன நானே மூணு முகம் கொண்டவள அம்மா முத்து மாறி அவ அழகு ரத்ன மாறி தாய முப்போடாரி கிட்ட போடுங்கம்மா புலவ நன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்ன நானே நாள வாழ்ந்திருக்கா அம்மா போல பாரி அத அழகும் போல பாரி ரத்ன மாறி கிட்ட போடுங்கம்மா புலவ ஊருக்கு நேர்வடக்க உயர்ந்த வேப்ப மரமா அழகு பூங்கவனமா வேப்ப மர தடியினில ஆத்தா இருப்பிடமா கிழக்கருந்து வாராளே ஈராகாத்துக்காரி அவ இருக்க குடி மாறி அவ இருந்ததான வரம் கொடுப்பா போடுங்கம்மா புலவ ஆத்துக்குள்ள குடிசை கட்டி அங்கிருப்பா காளி அடங்காத கோபக்காரி 5 சட உள்ளவதான் நம்ம முத்து மாறி வடக்கருந்து வாராள வடவத்திரகாளி குலக்காரி வந்தவர வாழாவப்பா போடுங்கம்மா புலவ நன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்ன நானே நேரம் தாயிருச்சு எந்திரிக்காதாய அம்மா மாறத்தாய நீங்க கொலை ஓட்டி போய் வாங்க அம்மா மாறத்தாய நன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்ன நானே நரகுலத்தை தண்ணீர பாரிய பார்த்தாய் நீ எப்ப வருவதாய் ஏழ மக்களுக்கு போது வந்து இருக்காதாய தன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே நன்னே தன நன்ன நானே சீராத்தை தண்ணீர பாரிய பார்த்தாய்
எல்லா மக்களுக்கும் போது வந்திருப்பா தாயா தன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே தானே நன்னே தனனே நானே நல்லா வளர்த்த புள்ள அம்மா போல பாரி அது அழகு போல பாரி நாட்டு மக்கள் போட்டு கண்டு மக்கள் வளரனே போடுங்கம்மா புலவ ஊரே செழிக்க வப்பா அம்மா காளியம்மா அழகு காளியம்மா உள்ள மழை பெய்ய வப்பா போடுங்கம்மா குலவ வாய கட்டி வைத்த கட்டி வளர்த்த புள்ளதாய எம்மள பாரிதாய நம்ம நாட்டு மக்கள் வளரனே போடுங்கம்மா புலவ நாட்டை செழிக்க வப்பா அம்மா காளியம்மா தாயே காளியம்மா நல்ல மழை பெய்ய வப்பா போடுங்கம்மா குலவ வந்தாத வகையில பொரியம்மா தாய எம்மள பாரிதாய வாய கட்டி வைத்த கட்டி வளர்த்த புள்ளதாய தன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே தானே நன்னே தனனே நானே 8 நாள் ஒரு வாரம் நோம்புற தாய எம்மள பாரிதாய நோய் இல்லாம வாழ வப்ப போடுங்கம்மா புலவ நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே தானே நன்னே தனனே நானே காளியம்மா கோயிலில கருவ மரம் கலந்துருந்துடுங்க கழுவமணி காரிக்கு தான் போடுங்கம்மா புலவ நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே தானே நன்னே தனனே நானே முப்புடாரி வாதலில உத்தர பொண்ணு உயிரிருந்திருக்க உத்தமியா முப்புடாரி போடுங்கம்மா புலவ தன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே நானே நன்னே நானே நானே ஆண்டவனர்களாலும் பெருமாருடைய கிருபையாலையோ அந்த ஹரிராமன் ஜவராமன் கோதண்ட ராமருடைய அருளாலையோ தெச்சனத்தாளின்ற திரு ராமச்சந்திர மாமாருடைய அருளாலையோ நம்ம புளியங்குடி மாநகரத்தில நம்ம தெய்வந்தருடைய வேளாருடைய சமுதாய மக்களுக்கு எழுந்திருச்சு நிக்காளே தாயான காளிமருடைய அருளாலையோ இங்க உள்ள சமுதாய மக்களும் அனைத்து மக்களும் நிறைந்தர்களும் ஐயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும் இன்னைக்கு இந்த ஆலய கல்யாண வரல் இருக்கின்றதோ அதுபோல் என்றென்றும் சீரும் சிறப்புடன் இருக்க வேண்டும் வாழியப்பல் அண்டையாளோ வாழியவே அனைவரும் வாழியவே வாழியவே நாடு நெளிக்கணுமே வாழியவே அழைக்கணுமே வாழியவே நல்ல வாழ வேயணுமே வாழியப்பல் ஆண்டு காலம் வாழியவே வாழியவே எல்லாம் வாழியவே வாழியவே கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க, நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.